வசனம் சொல்கிறது, உங்கள் ரட்சிப்பு கிரியையினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. இது தேவனுடைய ஈவு என்ற வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாங்க, இது மிகப்பெரிய ஒரு gift. நம்ம என்னதான் நம்மளே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நேரத்துல அது ஆண்டவரா நமக்கு காண்பித்ததுதான் இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது என்பதை நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அந்த காண்பித்த அந்த நாள் தான் ரட்சிப்பின் நாள். அந்த நாள் மட்டும் ரட்சிப்பின் நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு தொடர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அனுதினமும் அவரை பின்பற்றணும். அனுதினமும் அவருடைய பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம தப்பா தான் இருப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை விட்டுருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நம்ம தவறிடுவோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது அனுதினமும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே தான் நாம் நீதிமான்களானோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் ஆசீர்வாதமானோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் தரித்திரத்தை நீங்கி ஐஸ்வர்யவான் ஆனோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் சுகமாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் ஆசீர்வாதம், அலங்காரம், மகிமையும், மேன்மையும் பெற்றோம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சுதந்திரமா தெரியுமாங்க? இந்த மற்ற பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், இயேசு கிறிஸ்து, அவங்க கூட நாம் பிரவேசிக்கிற ஒரு சுதந்திரத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இவங்களாம் நம்ம உடன் சுதந்திரவாளிகள். நாம் தேவனுடைய வீடா இருந்து நாம் கட்டப்பட்டு வருகிறோமாம். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு, இந்த மாளிகைக்கு யார் அடித்தளம் என்றால் இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கிறாராம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை இந்த ரட்சிப்பு மூலமாக பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையால் நீங்க தொடப்பட்டிருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். நம்மளுடைய கிரைகளால கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொருத்தருடைய கண்களையும் திறக்கிறவர். அல்லேலூயா. மனசுடைய பேச்சினாலேயோ மனசுடைய நயவசனத்தினாலேயோ யாருடைய கண்களை திறக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உன்னுடைய பலத்தினால இல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. யாரும் பெருமை பாராட்டபடிக்கு இது உங்களுடைய ஒர்க்ஸ்னால நடந்தது இல்லை, இது ஆண்டவருடைய கிஃப்ட். இன்னைக்கும் நீங்க சால்வேஷன், ரட்சிப்புங்கிற கிஃப்டை பெற்றிருக்கிறீங்களா? மிகவும் சந்தோஷப்படுங்க. நாம அங்கே அவரை சந்திக்க ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.